இரும்பு கடாய் காட்டுங்கக்கா, இரும்பு சாஸ் பேன் காட்டுங்க, தோசைக்கல் காட்டுங்க. அது வந்து இண்டாலியம்லையும் காட்டினாலும் சரி, உங்களுக்கு எவர் சில்வரில் காட்டினாலும் சரி, எங்களுக்கு முக்கியமாக கம்மி ரேட்டுக்கு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ஃப்ரை பேன்லேருந்து ஆன்லைன் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்லேருந்து எல்லா வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஐட்டங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளே கடாய், புதுசாக மதுரை மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க சாண்ட்விச் கடாய். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பீஸ் ரேட்டுக்கே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம மதுரை மருதாவணையில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 mmங்க. ஸோ இதோட விலையுமே நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 5 வீடியோ, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8 இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும், மதுரை சம்மந்தப்பட்ட ஆஃபர்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வேறு எந்த ஃப்ளோரில் வீடியோ வேணுன்றதை சொல்லுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டவ், கேஸ் ஸ்டவ், கடாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு. போன தடவை ஒருத்தவங்க என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா அந்த கிரில் பண்ணுறதுக்குலாம் பேன் இருக்கா? 288 ரூபாய்க்கு இந்த மாதிரி இண்டாலியமில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பேன் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம், மீன் பொரிச்சிக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சாண்ட்விச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தாராளமாக பண்ணிக்கலாம். 288 ரூபாய். இதில் 3 சைஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் அந்த காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தோசைக்கல் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்துட்டு அயன் கேஸ்டைலுமே புதுசாக வந்துட்டு இல்லை, உங்களுக்கு எல்லா விதமான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கேஸ்டைலுமே இருக்குது. உங்களுக்கு வித் லிட்டோடே வந்துருங்க, தெரியுதா? உங்களுக்கு இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு, அது ஒரு சைஸு, மொத்தம் 3 சைஸ் வந்து வச்சுருக்காங்க. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங், அதை எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானது. இது எல்லாமே ட்ரைப்ளே கடாய். ட்ரைப்ளே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஸ் பேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு, அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு, மேலே வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வித் லிட்டோடே எல்லாமே புதுசாக டிரான்ஸ்பரண்ட் லிட்டும் வந்து இருக்குங்க. உங்களுக்கு அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் லிட்டுமே, எவர் சில்வர் லிட்டு, ட்ரைப்ளே லிட்டுமே வந்து வச்சுருக்காங்க. சாண்ட்விச் கடாய் நான் சொல்லியிருந்தேன்ல, 585, 674, 774 இப்படின்னு சொல்லிட்டு 3 ரேட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது சாண்ட்விச் கடாய் என்னென்னா ரொம்ப அடி நல்ல கனமாக இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் ட்ரைப்ளே கடாய் ஒரு லவர்ஸ் வந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குமே இந்த கடாய் வந்து ரொம்ப பிடிக்குங்க, தெரியுதுங்களா? இதுலேயுமே வித் லெட்டோடே வந்துடும். இது புதுசாக நம்ம மதுரை மார்க்கெட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு வருங்க, தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லட் மெஷின் வந்து பயங்கர ஃபேமஸாக வந்துட்டு இருக்குது. முறுக்கு இதெல்லாம் சுடுறதுக்கு தட்டை, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா சேவல், ரிப்பன், பக்கோடா, இந்த மாதிரி அச்சோடே உங்களுக்கு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த 7th ஃப்ளோர் தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். சீர்வரிசை பாத்திரம் வரும், பூஜை ஐட்டங்கள் வருது, எல்லாமே மிக்சடாக வந்துட்டு வருதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பிராண்ட் வந்துட்டு இருக்குது. 392 ரூபா ஒரு விலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 480 ஒரு விலை, 582 ஒரு விலை. உங்களுக்கு ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட விலை வந்துட்டு மாறும். ஸோ கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போயுமே ஸ்பூன் போடுறதுக்கு, நைஃப்ஸ், கரண்டி அந்த மாதிரி போடுறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி இது வாங்கிக்கலாம். இதோட விலை 137. இல்லை எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குது. 61 ரூபா. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ வீலிங் வந்துட்டு இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். டைனிங் டேபிள் அழகாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது 77 ரூபா. ஸோ எல்லாமே ஆன்லைனில் விட ரொம்ப கம்மியான விலைக்கே வந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக நம்ம அப்படியே வந்து பார்க்க போகிறோங்க. செம சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு கடலுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஐட்டங்கள் தான் இருக்குங்க. அதே மாதிரி கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸு. இது என்னதான் முட்டை அப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதில் வந்து நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ 50 ருபீஸ் இது. இல்லை உங்களுக்கு வேறு மாடலில் வேணும், செஸ் போர்டு மாதிரி வந்துட்டு இருக்கும் பாருங்களேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தாங்க. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு நம்ம பெப்பர் சால்ட்டு போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி தான். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குங்க. ஃபைபர் மெட்டலில் வந்து பண்ணியிருப்பாங்க. இல்லை எங்களுக்கு நார்மலாக இருக்கிறதே நீங்கள் காட்டுங்கக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களேன் உங்களுக்கு காம்போவோட வந்துட்டு இருக்குது. இது வந்து 135 ரூபாங்க. ரெண்டுமே சேர்த்து வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. பெருங்காய டப்பா மாதிரி வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிடையாது. இது ஒரு மார்பிள் ஃபினிஷிங் மாதிரி வந்துட்டு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 54 ரூபான்னு நினைக்கிறேங்க. இருங்க நான் உங்களுக்கு வேறு ப்ரைஸில் இருந்தால் காட்டுறேன்.
இதுதாங்க இது 54 ரூபாய் இதோட ப்ரைஸு. பாக்ஸு கடலே இங்கே தான் இருக்குது அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். 2 அடுக்கு டிஃபன் பாக்ஸு, 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸு, 4, 5, 6 டூருக்கு ட்ராவலுக்குலாம் வந்து கொண்டு போவோம்ல அந்த டிஃபன் பாக்ஸ் அது கூட நம்மக்கிட்ட வச்சுருக்காங்க. இது 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸுங்க. ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க, அது 166 ரூபாய், இது 200 ரூபாய், 210 ரூபாய் இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. இது 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸு 278 ரூபாய். நல்ல பெரிய சைஸுங்க, ஒரு பெரியவங்க சாப்பாடு கொண்டு போவாங்களா அது மாதிரி இருக்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க மட்டும் இல்லை 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. இது தெரியுதாங்க, ட்ராவலுக்கு டூருக்குலாம் வந்து கொண்டு போவோம்ல அதுதாங்க இது. 9x2 இன்ச்சஸ் வந்துட்டு வரா மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இது தாங்க இருக்குது. முக்கியமாக நான் இது வாங்குறதுக்காண்டி தான் வந்தேன். எங்கள் அம்மா வந்து சொல்லி விட்டுருந்தாங்க. என்னென்னா இந்த எண்ணெய் இதெல்லாம் நம்ம வந்து ஊற்றி வைப்போம் இல்லைங்களா, தோசைக்கு இதுக்கெல்லாம் நெய் ஊற்றி வைக்கிறதுக்கெலாம் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுதாங்க இது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முகப்பு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 181 ரூபாய். இதை விட பெரிய சைஸு கம்மி ரேட்டுக்கு கூட இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியாமல் போயிடும். இது அதை விட பெரிய சைஸு 146 ரூபாய் தான். பார்த்திங்களா, செம க்யூட்டில். உள்ள அடிஷ்னலாக நமக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருவாங்க. இதில் நெய் எண்ணெய் நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு கிண்ணம் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். இல்லை வேறு ஷேப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்டர் ஜக் மாதிரி ஒரு ஷேப் வந்துட்டு இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். 158 ரூபாய். 1/4 லிட்டர் தாராளமாக வந்துட்டு பிடிக்குங்க. தாராளமாக 1/4 லிட்டர் வந்து பிடிக்கும். இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்பூன் வந்துட்டு இருக்குது. அடிஷ்னலாக ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர்னு சைஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது 5 5ஆம் நம்பர். ஸ்கொயர் ஷேப் டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் காய்கறிலாம் வந்து கொண்டு போவோம்ல அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வித் கேப் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த குழம்புலாம் கொண்டு போவோம்ல முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து கொண்டு போவாங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி குழம்பு ரசம் கொண்டு போகிறதுக்கு. நான் தோசைக்கல்லோட ரேட்டு நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தோசை சுடணும், அதாவது பழகின தோசைக்கல்லாம் 450 ரூபாலேருந்தே இருக்குங்க. இந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து தொடச்சிட்டு தோசையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நான் சாண்ட்விச் கடாயின்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதுதாங்க இது. உங்களுக்கு இந்த டைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான பிராண்டுங்க. ஸோ இது வந்து ஒரு சாண்ட்விச் கடாய், சாண்ட்விச் பாட்டம் இருக்கக்கூடிய கடாய் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நான் தோசைக்கல் சொன்னேன்ல 177 ரூபாலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு. இது 191 ரூபாய். 10 mm உங்களுக்கு வந்துட்டு 7 mm 12 mm இந்த மாதிரி எம்எம்மில் கூட இருக்குங்க. இதெல்லாம் தண்டவாளக்கல் தோசைக்கல்லுங்க, தெரியுதுங்களா. இது 177 ரூபாய். நிறைய பேர் வீடியோவை பார்க்காமலே ஃபுல்லாகவே பார்க்காமலே இது எல்லாமே தகரம்ன்றீங்க. தகரத்தில் எப்படிங்க தோசை வந்து சுட முடியுமா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு நான் எல்லா வீடியோலையுமே வித் ப்ரைஸோடு தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். அது தாளிப்பு கரண்டியாக இருந்தாலும் கிச்சன் செக்ஷனாக இருந்தாலும் ட்ரெஸ் ஐட்டங்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி தான் காமிச்சிருக்கோம். சில பேர் வந்துட்டு வீடியோவே பார்க்காம இது வந்து தகரம், இது வந்துட்டு பிஸ்னஸ்க்காக வந்துட்டு இந்த வீடியோ போடுறாங்க அப்படின்னு. அப்படி போடுறதா இருந்தால் டெய்லி நம்ம வந்துட்டு வீடியோ போட முடியாது இல்லைங்க. ஸோ வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு விலை நம்ம சொல்லலை, ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இட்லி பாத்திரங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தெரியுங்க எப்படி நம்ம வந்துட்டு வீடியோ போடுறோம், எப்படி ரெகுலராக வந்துட்டு வீடியோ போடுறோம், எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ தடவை நீங்கள் கேட்டாலும் அந்த செக்ஷனில் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யக்கூடிய பாட்டு. தாளிப்பு கரண்டி வெறும் 99 ரூபாலேருந்து தாளிப்பு கரண்டி வந்துட்டு இருக்குது. இப்போ இதையும் வந்து சொல்லுவாங்க, அக்கா 99 ரூபா வந்து போட்டிருக்காங்க, ஆனால் வேறு எதில் இருக்குது 99 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோங்க. இந்த ப்ரைஸை நம்ம போய் ஒட்ட முடியுமாங்க, அதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நிறைய பேர்லாம். சில பேருக்கு வந்துட்டு என்னென்னா எப்படியாச்சும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டு போடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த வீடியோ எடுத்து போகிறதுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்றாங்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 147 ரூபா. உங்களுக்கு கடாய் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். தயவுசெய்து நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டம். அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கமெண்ட்டையும் பார்த்து நம்ம வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு வீடியோ போடுறோம். டக்குன்னு போகிற போக்கில் சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். சரி, யாரையாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரிங்க. இது வந்து 84 ரூபா, இது வந்து 99 ரூபாங்க. உங்களுக்கு நான் ஸ்டார்டிங் ரேட்டு காட்டுறேங்க. 147 ரூபா இருக்குது, 200 ரூபா இருக்குது, 250 ரூபா இருக்குது. உங்களுக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்குது, பிடி வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் இந்த ரசம் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. இது 146 ரூபாங்க.
இதில் நீங்கள் அடுப்பில் வச்சு சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு வந்து சமைக்க முடியாது. சில பாத்திரங்கள் மட்டும்தான் அடுப்பில் வச்சு சமைக்க முடியும். ஈயச்சட்டியை பொறுத்த வரைக்கும் அடுப்பில் வச்சு நம்ம வந்து சமைக்க முடியாது. இண்டாலியமில் அடுப்பில் வச்சு நம்ம வந்து சமைக்கலாம். ஆனால் நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஈயச்சட்டியில் டீ போட்டு வந்து குடிக்கிறாங்கங்க. நிறைய வீடியோஸ் நான் வந்து பார்த்துருக்கேன் குக்கிங் சேனலில். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து வச்சுருக்காங்க. 235 ரூபா, 146 ரூபா, 280 ரூபா, இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சைஸ் காட்டுறேன், வந்து பாருங்களேன். சாதம் வைக்கிற மாதிரி, சாதம் காய்ச்சுறதுன்னு நான் சொல்லிட்டேன் போலங்க. ஒருத்தவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அது சாதம் வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எனக்கு வந்துட்டு அன்றைக்கி அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்க வந்து இல்லை, நான் மட்டும் தான் அன்றைக்கி வீடியோ எடுக்க வந்திருந்தேன். அதனால் எனக்கு வந்து சாதம் காய்ச்சறதுன்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறது 173 ரூபா, சாதம் வைக்கிறது 197 ரூபா. இதெல்லாமே புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து முக்கியமாக வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டு வருங்க. ஸ்டாண்டு பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஸ்டாண்டு. கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் மல்டி பர்பஸாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிற ஒரு பேஸ்கெட்டு. உங்களுக்கு வேணுன்ற ஷேப்புக்கு நீங்கள் இதை வந்து மோல்டு பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 99 ரூபா. நான் இப்போ காட்டுற ஆன்லைன் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்லாம் 99 ரூபா. செராமிக் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா 37 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் 40 ரூபா. உண்டியல், எந்த உண்டியல் நீங்கள் எடுத்தாலும் 49 ரூபா தான். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஜாடி கூட வந்துட்டு இருக்குது. போன தடவை வீடியோ பார்த்துட்டு அக்கா நாங்கள் போகும்போது இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்டாக் மேபி இல்லாமல் இருந்திருக்கலாம். அடுத்து வந்துட்டு ரீஃபில் பண்ணாங்கன்னா அந்த வீடியோவையும் நான் எடுத்து போடுறேன். இந்த மாதிரி டெலிஃபோன் உண்டியல், ஹார்ட் ஷேப் உண்டியல், அப்புறம் வீடு மாதிரி இருக்கக்கூடிய உண்டியல், இந்த மாதிரி எந்த உண்டியல் நீங்கள் எடுத்தாலும் 49 ரூபா தான். குட்டீஸ்க்கு வந்துட்டு சேவிங் பண்ணுற பழக்கத்தை நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு இன்க்ரீஸ் வந்து பண்ணலாங்க. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் இந்த மாதிரி உண்டியல் வாங்கி வச்சுட்டு அப்பப்போ காசு கிடைக்கிறது, மீத காசு இருக்கிறத அதில் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்களும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். எங்கெங்க டீ போட்டு சாதம் போட்டு சாப்பாடு காய்ச்சி குழம்பு காய்ச்சி பிள்ளைங்களை பேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போய் சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம வந்து டயர்டாயிருவோம். எந்த காசை எங்கே வச்சோம் அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியாது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. டோன்ட் வரிங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்குடைய மீன் டைமை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ புதுசாக எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே 49 ரூபா மட்டும்தாங்க. உங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன் பாருங்களேன். ஒரு கோயில் மாதிரி வந்துட்டு இருக்கா. பூஜை ரூம்லலாம் இதில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி வந்துட்டு கடவுளை வேண்டி நீங்கள் 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டே வச்சுட்டு வரும்போது நம்ம எப்போ நமக்கு தேவையோ அப்போ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே 49 ரூபா தான். கிளாஸ் வியர் வந்து பார்த்துருவோமாங்க. இது தாங்க அந்த கிளாஸ் வியரு. ஸோ இந்த கிளாஸ் வியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபாலேருந்தே இருக்குங்க. செமையாக இருக்குல்ல. ஐஸ்கிரீமுக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம சம்மர் டைம் வந்துருச்சுல, அப்போ குட்டீஸ்க்குலாம் நீங்கள் இதில் வந்துட்டு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப வந்துட்டு அதை ரசிப்பாங்க. 78 ரூபா, 10 ரூபா, 12 ரூபா, 14 ரூபா. டீ கிளாஸ்லாம் வந்து பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் கூட இருக்குங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் டீ கிளாஸு. இது ஜூஸ் கிளாஸ் 29 ரூபா. ஸோ கண்ணாடி ஐட்டங்கள் வந்துட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் வாங்குங்க. இதெல்லாம் 14 ரூபா தான். இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துட்டு அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்ங்க.